வெல்கம் டு திரு சீசன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ரெண்டு ஜாலியான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த வீக்கெண்ட் வந்திருக்கு. ரெண்டுமே மலையாள படங்கள், ஆனா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் காமெடி படம், இன்னொன்னு வந்து ஃபேண்டசி காமெடி படம். ரெண்டு படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேண்டசி காமெடி படத்தை பத்தி பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னாக்க, ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் இருக்காரு. அவருக்கு வந்து லூடோ கேம் மாதிரி ஒரு பழைய போர்டு ஒன்று கிடைச்சிருது. அதை வச்சு கேம் விளையாடும் போது ஒருத்தர் பாடி அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா படத்தோட கதை. படத்தோட பேர் படக்கலம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படத்துல நிறைய இடங்களை ஜாலியா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி காமெடி சீன்ஸும் அங்கங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. படத்துல பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அங்கங்க பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீக்கெண்ட் ஒரு டீசென்டான ஃபேண்டசி காமெடி படமா இந்த படம் இருக்கும். இந்த படத்துல நடிச்ச சில கேரக்டர் எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. மெயினா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். இது ஒரு ஃபேண்டசி படம்னால இந்த படத்துல லாஜிக்லாம் பார்க்குறது அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தை வந்து கொஞ்சம் புதுசா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய படம் வந்திருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க தான் சொல்லி ஆகணும். அது வந்து சில இடத்துல 50-50 கொஞ்சம் நல்லா ஒரு படம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஓவராலா இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட பார்க்க ஒரு சூப்பரான படம் சொல்லலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் படத்தோட கதை என்னன்னாக்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. அவங்க வந்து 12th ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க காலேஜ் சேர்றதுக்காக ஸ்போர்ட்ஸ் கோட்டால சேரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, ஸ்போர்ட்ஸ்ல சேர்றோம், எதுல ஸ்போர்ட்ஸ்ல சேர்றோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது தான் சரி நம்ம பாக்ஸிங்ல சேருவோம் அப்படின்னு அவங்க பாக்ஸிங்ல சேர்றாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு தான் படத்தோட கதை. படத்தோட பேர் ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் நான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஓடிடில. பட் ஃபைனலா இப்போ வந்துருச்சு. இப்போ சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காம சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கும் போது ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி கதையை அமைச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கலாம் கூட தோணுச்சு. ஆனா அந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் ஏரியாவா இருக்கட்டும், பாக்ஸிங் ஃபைட் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காமெடி எங்க சூப்பர் ரெக்கார்ட் ஆயிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நஸ்லின் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு பிளே பாய் தனமா ஒரு செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு நஸ்லின் வந்து. இந்த படம் மேல் நல்லா இருந்தது காரணம் வந்து உங்க பாக்ஸிங் ஏரியாவை சூப்பரா வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காமெடி எங்க சூப்பர் ரெக்கார்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி எல்லா கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி உங்க சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தா சொல்லி ஆகணும். ஓவராலா படம் ஏன் பெருசா போர்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பார்க்க இது ஒரு நல்ல படம் தான். ரெண்டு மூணு டீசென்டான படங்கள் இந்த வீக்கெண்ட் பார்க்க. ரெண்டுமே தமிழ் டப்பிங் இருக்குன்னா ரெண்டு படத்தை மிஸ் பண்ணிருந்தீங்க பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் நிறைய படங்கள் வந்திருக்கு. அடுத்தடுத்த லிஸ்ட் வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.